Please subscribe Sadhguru Sai Creations. எதையுமே நல்லா போல்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை, சீக்கிரமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை, எந்த ஒரு பிரச்சனையையும் நடுநிலை தன்மையோடு இருந்து பார்க்கக்கூடிய அந்த நாலேஜ், இப்படியெல்லாம் உங்ககிட்ட கேரக்டர் இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிறிஸ்டலை நீங்கள் பயன்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து அமைதியாக உங்களுடைய நீடு என்ன, அதாவது உங்களுடைய கோல் என்ன, உங்களுக்கு என்ன வேணும். நம்ம ஆதி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தங்கத்தை காலில் போடாதேன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு தங்கமும் நவரத்தினங்களும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இல்லாமல் எல்லாருடைய மைண்ட் செட்டோடைய ஃப்ரீக்வன்சியையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். இந்த பிரபஞ்சமும் இந்த பூமியும் நமக்கு நிறைய விதமான இயற்கை வளங்களை கொடுத்துருக்கு. இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் தேவையான பல சக்திகள் நம்ம பொருள் உருவத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இயற்கை பொருள்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நான் கிறிஸ்டல்ஸை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்டல்ஸை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. அதில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரே ஒரு கிறிஸ்டல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பல பேர் பல ரூபங்களில் பயன்படுத்துகிறோம். பொதுவாகவே கிறிஸ்டல்ஸ் அப்படின்னாலே பலவிதமான தாது பொருட்களை உள்ளடக்கின, பல காலம் பூமிக்குள்ளே இருந்து அதோடைய கார்பன் மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சயின்டிஃபிக் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கிறிஸ்டல்ஸை நம்ம வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களுக்கும் ஒளி ரூபமான இருக்கக்கூடிய கதிர்கள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. சில கிறிஸ்டல்ஸ் தன்னுடைய ஒளியை சுயமாகவே வெளிப்படுத்தக்கூடிய தன்மை சில கிறிஸ்டல்ஸ்க்கு இருக்குது. ஆனால் சில கிறிஸ்டல்ஸ் அப்படி கிடையாது. வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதாவது பிரதிபலிக்கும். அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸு நமக்கு நிறைய கிடைக்குதுங்க. இப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்கு நிறைய பேர் கிறிஸ்டல் பயன்படுத்துகிறீங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரோஸ் குவார்ட்ஸ் பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா லாப்பிஸ் லசூலி பயன்படுத்துவாங்க, சம்டைம்ஸ் சிட்ரின் யூஸ் பண்ணுறாங்க, ஜேட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதோடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு தெரியாமல் நம்ம பயன்படுத்தினோம்னா, நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோமோ அந்த ஃபார்மேஷன் ஃபுல்ஃபில் ஆகாமல் போயிடுது. இப்போ இன்றைக்கி நம்ம குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படிங்கிறது நிறைய குவார்ட்ஸ் இருக்குது. பிளாக் குவார்ட்ஸ் இருக்குதுங்க, இன்னொன்று ஸ்மோக்கி குவார்ட்ஸ் இருக்குது, தென் ஒயிட் குவார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன, ஒயிட் குவார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல். இது எப்படி இருக்கும் பார்க்கறக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஒயிட் குவார்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்படிகக்கல் தாங்க. ஸோ இந்த ஸ்படிகம் அப்படிங்கிற அந்த கல் அதோடைய அனாட்டமி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கதிர்வீச்சையும் தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு அதை அப்படியே வெளியில் கொடுக்கும். அதாவது மல்டிபிள் பண்ணி ரிஃப்ளெக்டும் பண்ணிடும். அப்போது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னாலே ஒரு பகுதி கதிர்கள் பல பகுதி கதிர்களாக பிரிஞ்சு அது மேனிஃபெஸ்டேஷனுக்கும் அது யூஸ் ஆகுது. ஸோ ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் எந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்களோ, எந்த ரூபத்தில் வச்சுருக்கீங்களோ, அதை ஒருவேளை நீங்கள் சிவலிங்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த சிவலிங்கம் நீங்கள் சிவனுடைய சக்திக்கு பூஜை பண்ணி எனர்ஜைஸ் பண்ணினா மட்டுமே தான் அது சிவலிங்கத்துடைய சக்தியை அது உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி சாதாரணமாக நீங்கள் ஒரு கடையில் வாங்கிட்டு அதை அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய மனநிலை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அதிர்வலைகள், ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லைங்களா, அந்த அதிர்வலைகளை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஒருவேளை அந்த அதிர்வலைகள் நீங்கள் அமைதியான சூழ்நிலையில் அந்த அதிர்வலைகள் வந்துச்சுன்னா அந்த அமைதித்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கோபமாகவோ பிரச்சனைக்குரிய அதிர்வலைகள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்படிகம் என்ன செய்யும், அதே சக்தியை மல்டிப்ளை பண்ணி தரும். ஆனால் அதே ரொம்ப ப்ராஸ்பரஸான மைண்ட் செட்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிறது செல்வ நிலைத்தன்மைக்கு, எதையுமே நல்லா போல்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை, இன்னொன்று சீக்கிரமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை, எந்த ஒரு பிரச்சனையையும் நடுநிலை தன்மையோடு இருந்து பார்க்கக்கூடிய அந்த நாலேஜ்,
இப்படியெல்லாம் வந்து உங்ககிட்ட கேரக்டர் இருந்ததுன்னா இந்த எனர்ஜியையும் அது மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்படிகம், அதாவது ஒயிட் குவார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கற்கள், கிறிஸ்டல் கற்கள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோன்ஸு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிறிஸ்டலை நீங்கள் பயன்படுத்தி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணினீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையுமே வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ரிசீவ் பண்ணி கொடுக்கும். ஸ்படிகம் வந்து உங்களுடைய ஹால்லையோ ரூம்லேயோ எங்கேயாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து அமைதியாக உங்களுடைய நீடு என்ன, அதாவது உங்களுடைய கோல் என்ன, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து 20 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும் அந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது. ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து நேச்சர் ஸ்டோன் கிறிஸ்டல்ஸை நம்ம பயன்படுத்தணும். ஷேப்ஸ் கொடுத்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்காது. பிகாஸ் நான் சொல்கிறது ஒரிஜினல் ஸ்டோன்ஸ். இப்போ பூமியில் வந்து யாருமே வந்து வடிவமைச்சு கொடுக்கறது கிடையாது. இந்த பூமிக்குள்ளே இருந்து ஒரு கல்லை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கல் வந்து எப்படி இருக்கும்னா அன்ஷேப்பில் இருக்கும், அன்பாலிஷ்டாக இருக்கும். அப்படி அன்பாலிஷ்டு அன்ஷேப் ஸ்டோன்ஸ் தான் வெரி பவர்ஃபுல் ஸ்டோன்ஸ். ஆர்டிஃபிஷியல் பிரமிடு வாங்கி வைக்கிறீங்க, இப்போ நிறையா மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது இல்லைங்களா, அதாவது ஒரு பிரமிடு இருக்கும், அந்த பிரமிடுக்குள்ளே வந்து நிறைய காப்பரு ஷெல்ஸு எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஆனாலும் ராவாக கிடைக்கிற ஸ்டோனை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பலவிதமான ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த கிறிஸ்டல்ஸை வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அமைப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, கிளஸ்டர் இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜியோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர் ஆர் ஜியோடு, இந்த ரெண்டுமே வந்து ஸ்டோன்ஸோடைய ஃபார்மேஷன். ஸோ அது இயற்கையிலேயே அந்த மாதிரி வரும். ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸு, அதாவது பிரெயின் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே ஒயிட் குவார்ட்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்று உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒயிட் குவார்ட்ஸு. தென் வந்துட்டு டிவைன் கனெக்ஷன், நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பு கிடைக்கும். உங்களை பார்க்கும்போதே வந்து நல்ல ஒரு தேஜஸ் இருக்கும் அந்த ஒயிட் குவார்ட்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்துறது. ஒன்றா வந்து ஒயிட் குவார்ட்ஸில் பிரேஸ்லெட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு மாலையாக பயன்படுத்துங்க. இன்னொன்று நீங்கள் தூங்கும்போது ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெட்ரூமில் வைக்கிறது, இது வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். எப்போவுமே கோல்டு வந்து எப்போவுமே நமக்கு அசென்ஷன் ப்ராசஸ். ஏன் நம்ம கோல்டை வந்துட்டு அப்பர் பாடியில் மட்டும் வியர் பண்ணுறோம், ஏன் நம்ம லோவர் பாடியில் வியர் பண்ணலாமல்ல? நம்ம ஆதி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தங்கத்தை காலில் போடாதேன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா தங்கம் வந்து நம்ம உயர்ந்த சக்திகள் கூட கனெக்ட் பண்ணக்கூடியது. ஆனால் சில்வரை வந்து நம்ம காலில் போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் சில்வர் வந்து எர்த்தோட கனெக்ட் ஆனது. சில்வர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா கிரவுண்டிங்காக இருப்பீங்க. ஆனால் எந்த அளவுக்கு தங்கமும் நவரத்தினங்களும் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த சக்திகள் கிடைக்கும், செல்வ வளமும் ஈர்த்து கொடுக்கும். அதனால பாருங்கள், ராஜா காலத்துல எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தில் தானே கிரீடம் போட்டாங்க, நார்மலாக சில்வரில் போடலையே. தங்கம், வைரம், எமரால்டு, ரூபீஸு இதெல்லாம் வச்சு தானே போட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சக்தி நிலை இருக்குது. அதே போல தான் இந்த ஒயிட் குவார்ட்ஸுக்கும் வந்து சில சக்திகள் இருக்குது. இந்த ஒயிட் குவார்ட்ஸை நீங்கள் உங்கள் பெட்ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா நார்மலாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 kg, கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான், நான் இல்லைனாலாம் மறுக்கலை, 1/2 kg ஸ்டோன் வந்து உங்கள் பெட்ரூம்லேயோ இல்லை உங்கள் வீட்டோட ஹால்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மட்டுமே போதும். அந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் வேணும், உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் கோல் அச்சீவ்மெண்ட்டை செட் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த கிறிஸ்டல் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இல்லாமல் எல்லாருடைய மைண்ட் செட்டோடைய ஃப்ரீக்வன்சியையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ அத்தனை பேருக்குமே அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ஒயிட் குவார்ட்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் இன்னொன்று சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டலை வச்சு பாசிட்டிவாக நீங்கள் வந்து திங்க் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய நல்லதை எடுத்து கொடுக்கும். ஆனால் அதுவே ஒயிட் குவார்ட்ஸை வச்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னா, என்னால் முடியாது,
இந்த வேலையை நான் செய்ய முடியாது, நான் வந்து ஹெல்த்லி வந்து நான் பயங்கர சிக்கு, எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்கும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை சீட் பண்ணுறாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்னை சீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த கிறிஸ்டல்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா டோட்டலாக ஆப்சென்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் என்ன எனர்ஜியை நீங்கள் கொடுக்குறீங்களோ ஒயிட் குவார்ட்ஸு அதே எனர்ஜியை 20 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அடிக்கும் வெளியில். அதுதான் இங்கே நடக்கும். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்டலையும் பயன்படுத்தும் போதும் நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து கிறிஸ்டலை பற்றி தெரிஞ்சுக்காமல் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்டல்ஸை வந்து பிரேஸ்லெட் வாங்குறீங்க, பிரேஸ்லெட்டு, மாலை, பிரமிட்ஸு, ஜியோடு, அது இது நிறைய யூஸ் பண்ணுறீங்க. கிறிஸ்டல் ஹீலிங், கிறிஸ்டல் ஒர்க் ஷாப் கிளாஸஸ்ஸு, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அதில் வந்து அனாட்டமியே தெரியாமல் நம்ம வந்து அதை பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஸோ எத்தனை பேர் கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்துகிறீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த விஷயங்களை மனசில் வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு அது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ஸோ ஒயிட் குவார்ட்ஸில் வச்சு எப்படி உங்களுடைய கான்ஷியஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன மெத்தட் சொல்லித்தரேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. சின்ன கிறிஸ்டல், அதாவது ஒரு 3 இன்ச் கிறிஸ்டல்ல இருந்து ஒரு 1 kg 2 kg வரைக்கும் கூட கிறிஸ்டல்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்து வச்சு அது பக்கத்தில் வந்து ஒரு டீ லைட் கேண்டில் வச்சுக்கோங்க. அந்த கேண்டிலை நீங்கள் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 2 feet டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் என்னோடய செல்ஃபோன் வச்சுருக்கேன், இதுதான் கிறிஸ்டல்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு 2 அடி தள்ளி உட்காந்துக்கிறேன். அந்த இடத்துல கிறிஸ்டல் இருக்குது, கேண்டில் எரிஞ்சிட்ருக்கு, நான் 2 feet தள்ளி நான் இங்கே உட்காந்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மெடிடேஷன் ஸ்டேஜுக்கு போகிறேன். மெடிடேஷன் ஸ்டேஜுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு காமாக உட்காந்து என்னோடய ப்ரீத்தை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுறேன். வாட்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு நான் என்ன இருந்தால் என்னோடய லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து தானாகவே தோணும், நம்மளாக உருவாக்கக்கூடாது, தானாகவே தோணும். இப்போ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் அமைதியாக உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் நான் ஹையர் டிவைன் பவரை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அது அப்படியே தான் என்னோடய லைஃப்பும் போயிட்டுருக்கு. ஸோ நான் அதைத்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னுடைய பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும்னா அந்த கிறிஸ்டல் இருக்குது பாருங்கள், அதை வந்து இம்பேக்ட் அடிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்படி அடிக்க ஆரம்பிக்க அந்த கேண்டில் லைட் இருக்குது பாருங்கள், ஃபயர் எனர்ஜி. ஸோ ஃபயர் எனர்ஜிங்கிறது வந்து ஒரு சைடு வந்து பேர்ன் பண்ணக்கூடியது, இன்னொரு சைடு வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து லைட் வெயிட் ஆக்கி மேலே தள்ளக்கூடியது. 2 கான்செப்ட் இருக்குது. ஃபயர்னாலே எல்லோரும் என்ன நினச்சிக்குவாங்கன்னா அந்த ஃபயர் வந்து நம்மளை வந்து எரிக்கத்தான் செய்யும்னு நினச்சிக்குவாங்க. பட் அது வந்து அது ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு சைடு என்ன பண்ணுன்னா நீங்கள் நெருப்புக்குள்ளே எந்த ஒரு பொருளை போட்டாலும் லைட் வெயிட் ஆகும். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா? சாம்பல் ஆகும் இல்லையா? அது ஃபிசிக்கல் ஃபார்மில். ஆனால் அதில் அந்த ஒரு பொருள் இருக்கிறதுடைய சக்தி உருவத்தை வந்து என்ன பண்ணுது, அசென்ஷன் பண்ணுது. அசென்ஷன்னா புரியுதுங்களா? அதாவது உயர்நிலைக்கு கொண்டு போகிறது, அதுதான் அசென்ஷன். அதுக்கு டூல் என்னன்னா ஃபயரு. ஸோ அதுக்கு தான் அந்த கேண்டிலை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கேண்டிலும் கிறிஸ்டலும் இருக்குது. நான் என்னுடைய விருப்பங்களை வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய பிரெயின் மூலமாக அதிர்வலைகளாக அதை கொடுக்குறேன். நான் எனக்கு ஹையர் லெவல் எனர்ஜிஸை நான் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற எனர்ஜியை கொடுக்குறேன். அந்த எனர்ஜி கிறிஸ்டலுக்கு போய் அது வந்து அந்த கேண்டிலோடைய ஃப்ளேமில் வந்து பேர்ன் ஆகி என்ன செய்யுது, அந்த ஃப்ரீக்வன்சி அசென்ஷன் ப்ராசஸ் போகுது. ஸோ அசென்ஷன் போகும்போது யூனிவர்ஸ் என்ன பண்ணுது, மல்டிப்ளை பண்ணுது. ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் ஆஃப் மூமெண்ட் இங்கே நடக்கும். ஓகே, ஸோ அது எங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு வரும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்மளுக்கு வேலை செய்யும். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.